என்னது ஸ்ரீலங்கால ஐமேக்ஸா? வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நாங்க ஐமேக்ஸ்ல படம் பார்த்தோம்டாப்பா, எப்படி இருந்துச்சு ஸ்ரீலங்கால இருக்கிறதெல்லாம் தியேட்டர் அந்த மாதிரி எல்லாம் நம்மள கலாச்சிருப்பாங்க. ஃபுட் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டேன். ஏண்டா பயங்கர எக்ஸ்பென்சிவ். நாங்க ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கோம் அங்க. அது மட்டும் இல்ல வந்து we had fun watching Deadpool and Wolverine in 3D. சரியா, நார்மலா 3D பார்த்தோம் and glasses were quite good. And இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த பிரைஸ் தான். என்னோட சேனல் சக்தி டாக்ஸை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சக்தி டாக்ஸ். அது என்ன மாய மந்திரமோ தெரியலங்க, இந்த தியேட்டர்ல படம் பாக்குற மாதிரி ஒரு கிக் வேற எதுலயுமே வராது. அதுவும் இந்த ஹேவ்லாக் சிட்டி மால் ஓபன் பண்ண காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஐமேக்ஸ் வித் லேசர் ஸ்கிரீனோட ஸ்ரீலங்கால வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுவும் பிரீத் டேக்கிங் விஷுவல்ஸோட இமர்சிவ் சவுண்டாங்க. காத்திருந்து காத்திருந்து ஐமேக்ஸும் வந்ததடி. இன்னைக்கு போய் பார்த்துட்டு நான் சொல்றேன், இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல சொன்னதெல்லாம் ரியலான்னு சொல்லி. அதுவும் ஒரு சைட்ல வந்து கமர்ஷியல் ஆடா இல்லாட்டிக்கு டிராமாவா இல்லாட்டிக்கு எதுவும் படமானு தெரியல, ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க. So ஐமேக்ஸ்ல டெட்பூல் அண்ட் வூல்வெரின் 2 ஹால் ஷோக்கு தான் போயிருந்தோம். ஏர்லியா போனதால கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லி ஃபுட் ஸ்டுடியோக்குள்ள ஒரு கட்டுறதுக்கு ஒதுங்கிட்டேன். ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டேன். ஏண்டா பயங்கர எக்ஸ்பென்சிவ். நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கோம் அங்கே ஃபுட் ஸ்டுடியோவில். பட் இன்றைக்கு நாங்கள் ஆல்ரெடி ஐமேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்ன்றதால பட் எங்களுக்கு பயங்கர பாசியாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் வந்து குவான்டிட்டி குறைவாக இருக்கும் அண்ட் ப்ரைஸஸ் வந்து பயங்கர ஹையாக இருக்கும்ன்றதால நாங்கள் வந்து வெளியில் மேலே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்லாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ தலப்பாக்கட்டிலிருந்து சிக்கன் பிரியாணி ஒன்றும் 65 சிக்கன் பிரியாணி ஒன்றும் எடுத்திருந்தேன். ரைஸ் சூடா இல்லைன்னா இந்த 65 பீசஸ் பயங்கரமா சூடா இருக்கு. என்னது ஸ்ரீலங்கால ஐமேக்ஸா? என்ன மாதிரி தான் நீங்களே யோசிக்கிறீங்க. ஆமா, நம்ம ஸ்ரீலங்காலையும் இப்ப ஐமேக்ஸ் இருக்கு. உங்களோட வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நாங்க ஐமேக்ஸ்ல படம் பார்த்தோம்டாப்பா, எப்படி இருந்துச்சு ஸ்ரீலங்கால இருக்கிறதெல்லாம் தியேட்டர் அந்த மாதிரி எல்லாம் நம்மள கலாச்சிருப்பாங்க. நாமளும் இனி அவங்கள கலாய்க்கிறதுக்கான டைம் வந்துட்டுது. இந்த ஸ்ரீலங்காலையும் இப்ப ஐமேக்ஸ் டெக்னாலஜியோட தியேட்டர் வந்து ஹேவ்லாக் சிட்டி மால்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் ரெசல்யூஷன் இந்த வேர்ல்ட் சினிமான்னு சொல்லப்படுது. இமேஜ் மேக்ஸிமத்தை தான் நாங்க ஐமேக்ஸ் என்று சொல்றாங்க. அதோட ஸ்ரீலங்கால வந்து இந்த ஐமேக்ஸை வந்து ஜூலை 26 வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கண்டா ஸ்ரீலங்கால ஒன் ஆஃப் தி லீட் சினிமா செயின் ஆபரேட்டரான ஸ்கோப் சினிமா தான் இதை வந்து நம்மளோட ஹேவ்லாக் சிட்டி மால்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சொன்னாங்க 1 வீக் கழிச்சு தான் வந்திருக்கும். பட் ஸ்டில் த பிரைசஸ் ஆர் ஹை. ஏண்டா வந்து ஐமேக்ஸ்ல இருக்கிற டெக்னாலஜி பயன்படுத்தி தான் ஷூட் பண்ற மூவிஸ் மட்டும்தான் நாங்க இந்த ஐமேக்ஸ் தியேட்டர்ல வந்து பார்க்கக்கூடியதா இருக்குன்றதால இந்த பிரைசஸ் வந்து ஹையா இருக்குது. நார்மல் அங்கிட்ட தமிழ்
யூஸ்வலா எடுக்கிற சினிமாஸ்ல எடுக்கிற அந்த படங்களை வந்து நாங்க ஐமேக்ஸ்ல வந்து பார்க்க முடியாது. ஆனாலும் நான் சில போஸ்ட் வந்து பார்த்திருந்தேன், ராயன் வந்து ஐமேக்ஸ்ல பார்த்தோம் அந்த மாதிரி போஸ்ட் பார்த்திருந்தேன். எதுலவுக்கு உண்மையோடு தெரியாது, நாங்கள் முள்ளுக்குள்ள போய் விசாரிச்சாதான் தெரியும் உண்மையாவே ஐமேக்ஸ்ல வந்து நம்ம தமிழ் சினிமாக்கள் வந்து பார்க்கக்கூடியதா இருக்குமான்னு சொல்லி. சோ நாங்க இன்னைக்கு வந்து டெட்பூல் அண்ட் வூல்வரின் பார்க்க போறோம். சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அண்ட் சவுண்ட் சிஸ்டம் அப்படி, பிகாஸ் யூஸ்வலா வந்து நாங்க கொலம்புல பாக்குற தியேட்டர்ஸ்ல வந்து டால்பி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஐமேக்ஸ் வந்துன்றது எனக்கு ரொம்ப புதுசு, நிறைய பேருக்கு அப்படித்தான் இருக்கும். சோ இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வந்து பிரைசஸ் ஹை என்றாலும் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறதுல தப்பு இல்லையே. ஓகே, நாங்க முழுக்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஐமேக்ஸோட டிக்கெட் பிரைஸ் ஒரு ஆளுக்கு பார்த்தோம்னா வந்து 18% வேட்டோட சேர்த்து 4200 ரூபாய். உங்கள்கிட்ட வந்து ஸ்கோப் லாயாலிட்டி பாயிண்ட்ஸ் வந்து 600 மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்னங்க வாங்குறது, ஒன்றுமே வாங்கல. ஸோ அதனால பாப்கார்ன், கொக்கோலா அண்ட் ஐஸ் காஃபி வந்து வாங்கியிருந்தோம். அதுலேருந்து லாயாலிட்டி பாயிண்ட்ஸை கழிச்சிட்டு மிச்சத்துக்கு நாங்கள் பேமெண்ட் செய்திருந்தோம். பாப்கார்ன் வந்து வேற லெவல், செம்ம டேஸ்டான பாப்கார்ன். அதுக்காக கண்டிப்பா வரலாம். Seat numbers is I12 and I13, miss. On the top, miss. Okay. Enjoy the show. Get Thank the you. glasses. இந்த ஐமேக்ஸ் தியேட்டர்ல இருக்கிற நெக்ஸ்ட் ஜென் லேசர் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டத்தால வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எடுக்கலாம். இந்த சீட்டிங் கூட ஸ்டேடியம் ஸ்டைல் சீட்டிங்ல வந்து ஒரு ஆள் மறைக்காம பார்க்கக்கூடியதா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அதோட நீங்க புக் பண்ணிக்கல வந்து முதல் 8 ரோஸை வந்து கொஞ்சம் பார்த்து புக் பண்ணுங்க. பிகாஸ் வந்து அது ஸ்கிரீனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐமேக்ஸுக்கு மற்ற ஸ்கிரீன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணி இந்த அட்டை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த அட் போடேக்லி வந்து இந்த ஐமேக்ஸ் ஸ்கிரீனுக்கு வந்து செட் ஆகாம கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ் வந்து. சோ இதான் அந்த டிஃபரண்ட். இந்த அட்லயே நாங்க தெளிவா பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. So guys, இந்த வீடியோல வந்து ஐமேக்ஸ்ல நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள போறேன். சோ தியேட்டர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே அமேசிங்கா இருந்துச்சு. அதோட வந்து ஸ்கிரீன் வந்து ஜெயண்டிக் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல வந்து we had fun watching Deadpool and Wolverine in 3D. சரியா, நார்மலில 3D பார்த்தோம். அண்ட் கிளாஸஸ் were quite good. யூஸ்வலா நாங்க கிடைக்கிற அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் நல்லா கண்ணை மூடுற அளவுக்கு, அதாவது சைட்ல கூட உங்களுக்கு விளங்கல்ல, சைட்ல இருக்கிறது கூட விளங்க பயங்கர டைட்டா சூப்பர்வா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு தடவை ஐமேக்ஸ் 3D வந்து ட்ரை பண்ணி பாத்துருங்க.
ஸோ உங்களுக்கு வந்து விஷுவல்ஸா இருக்கட்டும், சவுண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், எல்லாமே வந்து எதுவும் இந்த மூவில வந்து நாங்களும் ஒரு பாட்டா இருக்கிற மாதிரி எங்களை சுத்தி வந்து டெட்பூல் அப்படி போற மாதிரி ஒரு ஃபீல். அவர் ஸ்டார்டிங்ல வந்து பண்றது எல்லாமே வந்து அந்த எரியிற சாமான்கள் கூட மூஞ்சிகளை வந்து விழுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நீங்க படத்துல நீங்களும் ஒரு பாட்டா இருக்கிற ஒரு ஃபீலை வந்து இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதுல இப்ப ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த பிரைஸ் தான். பட் யூஸ்வலா எங்களோட கொலம்பு தியேட்டர்ஸ்ல இருக்கிற டால்பி அட்மாஸ் மாதிரி இங்க இல்ல தானே. ஸோ அதனால இது வந்து ஹை குவாலிட்டி விஷுவல் ட்ரீட் நமக்கு தாரதால வந்து அந்த பிரைஸ் ரேஞ்ச் மட்டும் தான் கொஞ்சம் கூட. அண்ட் நீங்க வந்து ஒரு தரம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா ஐமேக்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. ஸோ என்னோட சேனல் சக்தி டாக்ஸை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.